சார் காம்படிஷன் ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க, எந்த பிசினஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க. பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும் போது கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார். எங்க பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ, எங்க ரைட்டான சாய்ஸ் இருக்கோ, எங்க அம்யூனிட்டிஸ் இருக்கோ, அங்கதான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்க ஒரு ஃபேக் பண்ணீங்கன்னு அடுத்த டைம் உங்க ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. 5% டிஸ்கவுண்ட் ஆன் வாட் எவர் ப்ராடக்ட் அடிசியா மேக்ஸ். ஆர்மிக்கு 5% டிஸ்கவுண்ட் சார். இப்போ ஒரு ஆர்மி மேன் வாங்கிட்டாரு சார், அந்த டிஸ்கவுண்ட்டை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அடிஷியா டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அதன் புதிய திட்டமான அடிஷியா ஒன் வேர்ல்டு வீட்டுமனை விற்பனை திட்டத்தை கோவை மாவட்டம் காளப்பட்டியில் அறிமுகம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பம்சமாக டிடிசிபி மற்றும் RERA அனுமதியுடன் 95% வங்கிக் கடன் வசதியோடு மனைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. மேலும் இந்த திட்டத்தில் வீடு வாங்கும் ராணுவத்தினருக்கு 5% தள்ளுபடி வழங்கப்படும் என நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் அறிவித்துள்ளார். அதிக மதிலான நவீன வசதிகளுடன் பொதுமக்கள் அனைவருக்கும் ஏற்றவாறு இந்த மனை திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களது நிலத்திற்கான அனைத்து தகவல்களையும் செயலியின் மூலமாக தெரிந்து கொள்ளும் வசதியும் நிறுவனம் வழங்கியுள்ளது. மேலும் பிச்சனூர், சூலூர், நீலாம்பூர் பகுதிகளில் வீட்டுமனை திட்டங்களை விரைவில் தொடங்குவதோடு அடுத்த 3 மாதங்களில் தமிழகம் முழுவதும் மனை விற்பனை திட்டங்களை துவங்க உள்ளதாக நிர்வாக இயக்குநர் தெரிவித்தார். சார் காம்படிஷன் ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க, எந்த பிசினஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க. பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும் போது உங்களுக்கு காம்படிஷன்ல கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார். எங்க பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ, எங்க ரைட்டான சாய்ஸ் இருக்கோ, எங்க அம்யூனிட்டிஸ் இருக்கோ, அங்கதான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க. ஸோ எங்க ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்றோம். அதனால இந்த காம்படிஷன்ல நாங்கள் ஈஸியாக சர்வேவே வந்துடும் அப்படின்னு நம்புறேன் சார். ஸோ அந்த வரவேற்பு நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு லான்ச் பண்ண முதல் நாள் 25% ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஒரு 4 மணி நேரத்துல இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால நாங்கள் யாரையும் காம்படிஷனாக பார்க்காத சார். எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தான் எங்களோட காம்படிஷனாக பார்க்குறோம். அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷியாவை இம்பாக்ட் பண்ணுறது இல்லை சார். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், இது அடிஷியா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம். நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்ல போய் லீகல் கிளியர் பண்ணி APF அப்ரூவல் வாங்கிடுறோம். APF அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது. அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கே அப்ரூவல் வாங்கிட்டு 3 days ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷியா பண்ணி கொடுத்துறோம் சார். இதனால தான் we stand alone from any other promoters சார். நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறது இல்லை. எங்களோட விளம்பரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா SVB டெக் பார்க்ல 5 நிமிஷம் போட்டிருப்போம். போட்ட பிரகாரம் தான் வச்சிருப்போம். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்க ஒரு ஃபேக் பண்ணீங்கன்னு அடுத்த டைம் உங்க ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ரேரால ரூல் கொண்டு வந்திருக்காங்க சார். இப்போ நீங்க எந்த ப்ராஜெக்டை விளம்பரப்படுத்தினாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ், பேப்பர், மீடியா, ஹோர்டிங் எதா இருந்தாலுமே QR கோட் போடணும்னு சொல்லி ரேரா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை முழுமையா நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துலயே நாங்கள் QR கோடை போட்டு லொகேஷனை கொடுத்துறோம் சார். கஸ்டமர் வீட்டுல இருந்து புறப்பறக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம். எங்க வெப்சைட்லயும் லொகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார். கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினல் அதை மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்னைக்குமே கஸ்டமர்ஸ் நம்ம கொடுப்போம் சார். நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறது எப்படின்னா சார், எங்களோட ப்ராடக்ட் எங்களோட எண்ட் டு எண்ட் எல்லா டெவலப்மெண்ட் இன்ஹவுஸ்ல கொடுக்குறோம் சார். அதனால நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம். அந்த காஸ்ட் சேவிங்கை கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம். கஸ்டமரோட பாக்கெட்லேருந்து ப்ராஃபிட் பண்ணல, ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் ப்ராஃபிட் பண்ணுறோம். அதனால என்றைக்குமே எங்களோட மார்க்கெட்டில் எங்களோட ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். லேண்டு வாங்கும் போதே பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்குறோம். காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ரைட் ப்ரைஸ், ரைட் ப்ராடக்ட், ரைட் அம்யூனிட்டிஸ், இது 3 சேர்ந்து கொடுக்கறதுனால நாங்கள் ஈஸியாக வெற்றி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில். இதான் அடிஷியோட யூனிக்னஸ் சார். சார் கம்பெனிஸ் நிறைய உருவாகலாம் சார். பிராண்ட் உருவாகிறது ரொம்ப கஷ்டம் சார். பிராண்ட் உருவாகினா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும். அதுக்கு பெரிய டீம் வேணும், பெரிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப் வேணும். அடிஷியா இஸ் நாட் அ கம்பெனி, அடிஷியா இஸ் அ பிராண்ட். அதை வந்து மக்கள் மனதில் கூட சேர்த்துறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் சார். சார் அடிஷியா ஒன் வேர்ல்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த காலப்பட்டியில் உருவாக்கி இருக்கோம். SVB டெக் பார்க் இன்னைக்கு 2.0, கோயம்புத்தூர் 2.0 எங்கே உருவாகிட்டு இருக்குன்னா, கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சு. 1.0 சரவணம்பட்டியை பேசிட்டு இருந்து எங்கள் IT டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் 2.0ங்கிறோம். ஏன்னு கேட்டால் இது ஒரு IT காரிடோரை உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு காலப்பட்டிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்கு சார். ஸோ இந்த ஏரியா தான் கோயம்புத்தூரோட நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க். சென்னைக்கு எப்படி அண்ணா நகர், ECR, OMR உருவாச்சோ, கோயம்புத்தூருக்கு முதல் சரவணம்பட்டியா இருந்துச்சு. இப்போ காலப்பட்டி ஒரு அப்க்ரோயிங் டெஸ்டினேஷனாக இருக்கு. எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 3 times 4 times அடுத்த 1 வருஷத்தை அப்ரிசியேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் மக்கள்கிட்ட. சார் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. NRI வந்து அடிஷியால கடந்த 1 வருஷத்துல வாங்கின எல்லாத்துலேயும் டோட்டல் சேல் எடுத்தீங்கன்னா 7 to 8% இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 3 மாசம் அது 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா துபாய், சிங்கப்பூர், ஜெர்மனி, UK இந்த மாதிரி ஊர்ல
இப்போ துபாயில் போனால் சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்க முடியாது, சிங்கப்பூர்ல சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. இதே யூகே அண்ட் அமெரிக்கா போல சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சாலும் திருப்பி இந்தியாக்கே நான் திரும்பி வரணுங்கிற எண்ணம் இருக்கங்காட்டி இந்த மாதிரி ஆட்கள் என்ஆர்ஐல இருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு சார். நாங்கள் அதனால துபாயில் இப்போ சேல்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். சிங்கப்பூர்ல என்ஆர்ஐ கன்சிஸ்டண்டா ரன் பண்ணிட்டே இருக்கோம் சார். சார் அவங்களுக்கு இங்கே வர வேண்டியதே கிடையாது. என்ஆர்ஐ லோன்ஸ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம். எங்க அடிஷியா ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அது மூலியமா புக்கிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் வீடியோ வரைக்கும் பார்த்துக்கலாம். வெறும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தா போதும். அதுவும் வேற வேண்டியது இல்லாட்டி அடிச்சு ஹெல்ப் பண்ணி தரோம். நீங்க அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இந்தியன் எம்பசியில போய் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை கொரியர் மூலியமா வாங்கி அவங்க அம்மா அப்பாவை கேப்ல பிக்கப் பண்ணி அவங்கள ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போய் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ ஒரு என்ஆர்ஐ இங்க இந்தியாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணுமான்னு கேட்டா வர வேண்டியதே இல்லை. பவர் ஆஃப் அட்டார்னி சிஸ்டம் மூலியமா ஸ்ட்ராங்கா வராமே ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது நாங்க என்னைக்குமே என்ஆர்ஐ கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கீம் சார். அது வந்து சார் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க எங்க சிக்னேச்சர்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க, ஒரு வருஷத்துல அப்ரிசியேஷன் ஆயிருச்சு, உங்களுக்கு பணம் தேவைப்படுது, விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்ல போஸ்ட் பண்ணா போதுமானது. நீங்க அதுல எங்க கிட்ட ஒரு 1000 கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களே உங்களோட பேசி தொடர்பு கொண்டு வாங்கிக்குவாங்க. 0 brokerage. இதை கஸ்டமரோட சென்ட்ரிக்கா கொண்டு வரோம் சார். நம்ம சார் ஒரு புது விதமான ஸ்கீமை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றோம். லாஸ்ட் பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தேன், நம்ம பிரஸ் பீப்புளுக்கு ஏதோ ஸ்பெஷலா பண்றோம். பிளஸ் நம்ம ஆர்மி மெம்பருக்கு இப்போ புது ஸ்கீமா ஆர்மிக்கு நம்ம அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதா 5% டிஸ்கவுண்ட் ஆன் வாட் எவர் ப்ராடக்ட் அடிசியா மேக்ஸ். ஆர்மிக்கு 5% டிஸ்கவுண்ட் சார். இப்போ ஒரு ஆர்மி மேன் வாங்கிட்டாரு சார், அந்த டிஸ்கவுண்ட்டை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. நம்ம கோயம்புத்தூர் 110 பெட்டாலியன்ல இருந்து ஒருத்தர் வந்து புக் பண்ணி அது 5% டிஸ்கவுண்ட் இப்போ என்ஜாய் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சக்சஸ்ஃபுல்லி என்ஜாய்டு த டிஸ்கவுண்ட் சார். திருச்சியில லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணிட்டோம் சார். திருச்சியில வந்து 38 ஏக்கர்ஸ் லேண்ட் வாங்கியிருக்கோம். அடுத்த ஒரு 6 மாசத்துல திருச்சியில ப்ராஜெக்ட் லான்ச் வைப்போம் சார். கன்ஃபார்ம் சார். மதுரையில லேண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். திருச்சி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சார். சார் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் இந்தியாவிலேயே கோயம்புத்தூர் ஒரு பேசும் பொருளா இருக்கு. இன்னைக்கு வந்து மும்பை எந்த அளவுக்கு இந்தியன் எக்கானமியில கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதே அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் அண்ட் தமிழ்நாடு, அதாவது மும்பை அளவுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் growth இருக்கு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை நோக்கி ஐடி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு எஜுகேஷனல் ஹப். அந்த எஜுகேஷன் ஹப்ல காட்டி ஐடி பீப்புள் முழுக்க சென்னை ஒரு கிரௌட் ஆன காட்டி நிறைய டைவர்சிஃபிகேஷன் அவங்க நெக்ஸ்ட் பிளேஸ் தேவைப்படுது growthக்கு. அதனால எல்லாரும் புறப்பட்டு வராங்க. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, டிசிஎஸ் வந்தாச்சு, காக்னிசன்ட் வந்தாச்சு, கேபிஎம்ஜி வந்தாச்சு, ராபர்ட் பாஷ் வந்தாச்சு, பல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கோயம்புத்தூர் தான். இது இன்னைக்கு ஒரு இடம், இன்னைக்கு ஒரு ஏக்கர் நம்ம இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும்னா அடுத்த 3 வருஷத்துல 500 மடங்கு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்க பிலீவ் பண்றோம். அதனாலதான் கோயம்புத்தூரை சென்னையை நாங்கள் தலைமையிடமே வைக்காம ஏன் கோயம்புத்தூர் வச்சிருக்கோம்னா, சென்னையை கோயம்புத்தூர் இஸ் கோயிங் டு டேக் ஓவர். என் சென்னையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ கோயம்புத்தூர்ல அதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது சார். அதுக்கு நீங்க இந்த ஐடி பார்க்ஸும் இங்க வரக்கூடிய இருக்கும், டெவலப்மெண்ட்டும் தான் அதுக்கான உதாரணம் சார். சார் அடிஷியா எப்பவுமே பிரைசிங்ல கஸ்டமருக்கு ரைட் பிரைஸ், கம்மியா கொடுக்குறேன், ஆஃபர்ல கொடுக்குறேன், அதுல கொடுக்குறேன், இந்த ஏமாத்துற வேலை அடிஷியா இருக்காது. அடிஷியா ஒரு பிரைஸ் ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா அதுல புக்கிங் ஆகாட்டி சரி பிரைஸ் ஸ்டாண்ட் நிற்போம். ஏன்னா இப்போ 15 லட்சத்துக்கு ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்த அப்ரிசியேஷன் 17 லட்சத்துக்கு விற்பம் தவிர விற்கலன்னு சொல்லி 14க்கு அடிஷன் என்னைக்குமே போக மாட்டோம். மார்க்கெட் உடைக்க மாட்டோம். என்றைக்குமே எல்லா ப்ரொமோட்டர் கூட சேர்ந்து வளரணும்னு நினைப்போம் தவிர எந்த ப்ரொமோட்டரை அழிச்சிட்டோ டிஸ்டர்ப் பண்ணி அடிஷியா வளர மாட்டோம் சார். நாங்க ஒவ்வொரு ப்ரொமோட்டர் கூட நின்று நண்பர்களா, எங்களோட ப்ரொமோட்டர் நாங்கள் காம்படிட்டர் நினைக்கிற நண்பர்கள். அதாவது மக்கள் எங்க பிடிக்குதோ போய் வாங்க போறாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்றதுனாலயோ நம்ம விளம்பரப்படுத்துறதுனாலயோ நம்ம சொல்றதுனாலயோ கஸ்டமர் வாங்க போறது இல்லை. மக்களுக்கு எங்க பிடிக்குதா வாங்க போறாங்க. அதை யாரு கூட சண்டை போற எண்ணம் இல்லை சார். அடிஷியாவுக்கு எல்லாரும் எங்கள் நண்பர்கள் தான். ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் எங்களுக்கு ஈக்குவலா விளம்பரம் பண்றவங்க எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள். அவங்களுடன் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை வளர்த்தி கொண்டு போகணும்னு நினைப்போம் தவிர யாரையும் அகைன்ஸ்ட் பண்ண மாட்டோம். ப்ராடக்ட் வில் வின். நம்ம கிரியேட் பண்ற ப்ராடக்ட் தான் நம்மளோட எக்ஸாம்பிள் தவிர அதாவது ப்ராடக்ட் இல்லாட்டி நீங்க என்ன விளம்பரம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. அடிஷியாவோட ப்ராடக்ட் ஸ்ட்ராங். ஸோ ப்ராடக்ட் வில் வின் இன் அடிஷியா சார். சார் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ல கிளப் ஹவுஸ்ல இருந்து ஃபுட்பால் டர்ஃப்ல இருந்து ஒரு பெரியவங்களுக்கு கோயிலுக்கு போகணும், குழந்தைக்கு விளையாடணும், இளைஞர்களுக்கு ஃபுட்பால் விளையாடணும், நல்ல உடல் ஆரோக்கியமானவங்க கிளப் ஹவுஸ்ல ஜிம் பண்ணணும், எல்லா ஃபெசிலிட்டி ஒரு குழந்தைக்கு என்ன வேணுமோ, ஒரு 60 வயசானவங்க சீனியர் சிட்டிசனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கம்பைல் பண்ணி இங்க அடிஷியால நம்ம அம்யூனிட்டியா கொடுத்துருக்கோம். அடிஷியா எப்பவுமே வந்து குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் என்ன தேவையோ இதை கம்பைல் பண்ணி ஒரு சென்ட்ரிக்கா கொடுக்கறது அடிஷியாவோட யூனிக்னஸ் சார். கண்டிப்பா சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். கூடிய விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருள் அளவுக்கான
ஒரு குவாலிட்டியை ஒரு ஃபாரின்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஒரு